ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பப்பாளி கூட்டு. பப்பாளி கூட்டில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றத பாருங்கள். இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதோடு இல்லாமல் நம்ம இம்யூன் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்கும். ஸோ இந்த கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பப்பாளி காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பப்பாளி காயை இந்த கடலை பருப்பில் கொட்டி வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் போல் விடலாம், ஏன்னா கடலை பருப்பு வேக ரொம்ப நேரம் ஆகும். பப்பாளி காயில் லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால நான் ஒரு 4 மிளகாய் கீழே வச்சுருக்கேன். அதை சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த காரமும் அந்த ஸ்வீட்டும் சேர்ந்து அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நான் குக்கரை மூடிட்டேன். விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அடுத்தது பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு இந்த கூட்டு செய்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். இந்த கடாய் சூடானதுக்கப்புறம் கடலை எண்ணெய் சேர்த்துப்போம். எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடலை எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அடுத்ததாக கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல. ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணுன்னா கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். விசில் வருது குக்கரில். ஒரு 5 விசில் போல் விட்டுப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன். எந்த இன்க்ரீடியன்ட்டும் இல்லைங்க, சிம்பிளாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வச்சு செய்யலாம். இந்த கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த பப்பாளி காய் ஸ்கின் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம பழமாக சாப்பிட்றதோட காயாகவும் சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க அது உடம்புக்கு. தக்காளியும் வதங்கிடுச்சு.
குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக கொஞ்சம் பிரியாணி மசாலா லைட்டாக ஒரு சிட்டிகை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும். ஸோ இந்த பப்பாளி காயோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை நான் வீடியோவில் அங்கங்கே காமிச்சிருப்பேன். இது ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. அதோட சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பப்பாளி காயை சப்பாத்தி கூட இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சுகர் லெவலில் நல்லாவே மேனேஜ் பண்ணோம். ஸோ இப்போ நான் இதில் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா உடம்புல இருக்க எந்த நோயுமே வந்து எல்லா நோய்க்குமே ஒரு நல்ல மருந்துன்னு வேணால் சொல்லலாம். இதை ரெடியூசஸ் இன்ஃப்ளமேஷன் சொல்லியிருப்பேன். இதில் விட்டமின் சியும் விட்டமின் ஏவுமே இருக்குது. இந்த பப்பாளி காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வதக்கி வச்ச அந்த மிக்சிங்கில் இதை நம்ம சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதை கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா பப்பாளி கூட்டு ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.